ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஜோதிட ஆய்வில் ஜனவரி 2ஆம் தேதி ஜப்பானில் நடந்த விமான விபத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்து பெரும் பாதிப்பையும் சேதத்தையும் உண்டாக்கியுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி காலை 3:47 UTC நேரம், உள்ளூர் நேரம், ஜப்பானின் உள்ளூர் நேரப்படி மாலை 5:47க்கு விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த நேரப்படி கோச்சார கிரக நிலைகள் சந்திரன் பூரம் 4ஆம் பாதம் பெற்று லக்னம் துலா லக்னத்தில் விசாக நட்சத்திர புள்ளியில் இடம்பெற்றிருந்தது. ஆக அந்த 2ஆம் தேதியில் சந்திரன் சிம்மத்தில், லக்னம் துலாமில். இந்த துலாம் லக்னமான இந்த லக்ன புள்ளி பெற்ற நட்சத்திரம் விசாகம், அது குருவின் நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது சப்தமத்தில் குரு, ஆக குருவுடன் இணைவு பெறுகின்றார். ஆக லக்னம் ஈக்குவல் குரு. குரு அஸ்வினி நட்சத்திரம் பெற்றுள்ளார். அப்படி பார்க்கும்போது கேது இணைவு பெறுகின்றார். கேதுவின் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். ஆக செவ்வாயும் இணைவில் இருக்கின்றார். ஆக இந்த குரு கேது செவ்வாய் இது காற்றில் ஏற்படும் விபத்து, தீ விபத்து போன்றவற்றை குறிக்கும் கிரக இணைவுகளாகும். சந்திரனின் இணைவுகளை பற்றி சற்று பார்க்கலாம். இந்த லக்ன இணைவுகள் பிளஸ் சந்திரன். சந்திரன் பூரம் நட்சத்திரம் பெற்றுள்ளார். ஆக சுக்கிரனின் நட்சத்திரம் பெற்று 4ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் அந்த சந்திரன் சுக்கிரனையே இணைவு பெறுகின்றார். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் விமானத்தையும் விமானத்தால் ஏற்படும் பாதிப்புகளையும் குறிக்கும் கிரகமாகும். ஆக இந்த சுக்கிரனும் இந்த லக்ன புள்ளியின் இணைவுகளும் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணங்களாக இந்த கிரக நிலைகள் அமைகின்றன. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கோச்சார கிரக நிலைகள் வரும் 6ஆம் தேதி ஜனவரி 2024 8:24 PM UTC நேரப்படி ஆய்விற்காக எடுத்துக்கொள்வோம். இந்த 6ஆம் தேதி கிரக நிலைப்படி பார்க்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரம் பெற்று சப்தமத்தில் குருவை சந்திக்கின்றார். மேலும் லக்ன புள்ளி, அதாவது சிம்ம லக்னத்தில் லக்ன புள்ளி மக நட்சத்திரம், மகத்திற்கு அடுத்தது பூர நட்சத்திரத்தில் இதே கிரக நிலைகள் இந்த 6ஆம் தேதி அமைகின்றது. இந்த ஜப்பானில் ஏற்பட்ட இந்த 2ஆம் தேதியில் ஏற்பட்ட இதே கிரக இணைவுகள் இந்த தேதியிலும் ஏற்படுகின்றது. ஆக இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதிகளில் அதிகப்படியான ஒன்றுக்கு மேற்பட்ட விமான விபத்துக்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த விபத்துகள் ஜப்பான், சீனா, மெக்சிகோ, அலாஸ்கா போன்ற இடங்களில் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த UTC நேரம் 8:24 இரவு நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த விபத்து ஏற்படும் இடத்திற்கேற்ப இந்த நேரத்தின் வித்தியாசம், மாறுபாடு ஏற்படும். உதாரணத்திற்கு அமெரிக்காவில் ஏற்பட்டால் இந்த நேரத்திற்கு முன்னாடி, அதாவது மதிய நேரத்தில் ஏற்படும். இதே ஜப்பான் போன்ற இடங்களில் ஏற்பட்டால் இதற்கு நள்ளிரவில், அதாவது இதற்கு பின் 7-8 மணி நேரம் கழித்த பிறகு இந்த சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் ஒரு நாள் முழுக்க இருப்பதனால் அந்த 6-7 தேதிகளில் இந்த அடிக்கடி இந்த கிரக இணைவுகள் ஏற்பட்டு இந்த பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இது உலகில் ஜோதிட ஆய்வின் ஒரு ஆராய்ச்சிக்காக மட்டுமே. இது யாரையும் அச்சுறுத்துவதற்கோ பயமுறுத்துவதற்கோ இல்லை. இது கண்டிப்பாக நடக்கும் என்று கூறவில்லை. உலகில் ஜோதிட கணிப்பின்படி இந்த கிரகங்களின் இணைவுகளின்படி இந்த சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.